தளபதி விஜயுடைய கோட் படம் வெளியாகி 16 நாள் ஆகியிருக்கு. இந்த வாரம் 7 படங்கள் வேற போட்டிக்கு களமிறங்கியிருக்கு. இதுவரைக்கும் கோட் திரைப்படம் உலக லெவல்ல எந்த அளவுக்கு வசூல் செஞ்சிருக்குன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். தளபதி விஜய் இன்னைக்கு சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா இருக்காரு. அவருடைய சம்பளத்தை எட்ட அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற நடிகர்கள் தொடர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படின்ற நிலையில தளபதி விஜயை வச்சு படம் எடுத்தா படம் வெற்றியோ தோல்வியோ போட்ட படத்துக்கு மேல லாபம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத நம்பி தான் தளபதி விஜயை வச்சு இன்னைக்கு படமே எடுக்கிறாங்க. இந்த நிலையில 16 நாள் ஆகியிருக்க கோட் திரைப்படம் வெளியாகி வாங்க வசூல் நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தளபதி விஜய் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து வெளியான படம் தான் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆச்சுங்க. படத்தை எல்லாருமே கொண்டாடி தீர்த்தாங்க. உலகம் முழுவதும் 5000 தியேட்டர்ஸ்ல வேற இந்த படம் வெளியாச்சு. முதல் நாள் வசூலே பாத்தீங்கன்னா 126 கோடியே 32 லட்சத்தை கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு 288 கோடி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாச்சு. 5வது நாள்ல இருந்து படத்துடைய வசூல் படிப்படியா குறைஞ்சது அப்படின்ற செய்திகள் அந்த நிலையில வெளியாயிட்டு இருந்துச்சுங்க. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் படம் சரியா ஓடல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிந்திலையும் படம் சரியா கலெக்ட் பண்ணல அப்படின்ற டாக்கும் இருந்தது. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அமைதி தான் நிலை வச்சு அவங்க எதுவுமே பேசல. இதனாலேயே பல பேர் பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்ற மாதிரியான வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியாகி 13வது நாள்ல பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனமே இந்த படம் 413 கோடியை உலக லெவல்ல வசூலிச்சிருக்கு அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா 7 படங்கள் வெளியாகி இருக்குங்க. ரப்பர் பந்து, கடைசி உலக போர், நந்தன், கோழிப்பண்ணை செல்லதுரை, தோழர் சேகுவேரா, தோனிமா, ஹைமி மூர் போன்ற படங்கள் வெளியாகி இருக்கு. இதனால படத்துடைய வசூல் ஏதாவது பாதிக்குமா அப்படின்ற கருத்தும் இப்ப நிலவுது. எப்படியும் இந்த படங்களுக்கு சில தியேட்டர்ஸை ஒதுக்கி ஆகணும் அப்படின்றதுனால தளபதி விஜயுடைய படம் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 1100 தியேட்டர்ல வந்து வெளியிட்டாங்க. படிப்படியா வந்து தியேட்டர்ஸை குறைச்சு இந்த படங்களுக்கு வந்து ஒதுக்குவாங்க. இதனாலையும் இனிமே கோட் படத்துடைய வசூல் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தளபதி விஜய் சினிமாவில இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக ஆக போறாரு அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. கோட் திரைப்படம் தான் கடைசி படத்துக்கு முந்தைய படம். அதுக்கப்புறம் அவர் நடிக்க போற படம் தான் ஹெச் வினத்துடைய தளபதி 69 படம். அதனாலேயே இந்த கோட் திரைப்படத்தை எப்படியும் வெற்றி திரைப்படமா ஆக்கிடணும் அப்படின்னு தளபதி விஜயுடைய ரசிகர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் சரி படத்தை திரும்பி திரும்பி போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் 2 கேரக்டர் பண்ணிருக்காரு. அதுவும் இளைய தளபதி விஜயா வர கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. மோகன் சார் முதல் முறையா இதுல வில்லனா நடிச்சிருக்காரு. டாப் ஸ்டார் பிரசாந்த் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பிரபுதேவா, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, லைலா, ஸ்னேஹா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இருக்கிறதுனால படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. அதே மாதிரி தான் படத்துடைய வசூலும் இருந்துச்சு. வெங்கட் பிரபு அவர்களும் இவங்க எல்லாருமே சரியா பயன்படுத்தி இருந்தாரு. திரைக்கதையை விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிட்டு செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட என்டர்டைன்மெண்டா இந்த படத்தை உருவாக்கி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி 16 நாள் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த புது படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற நிலையில 16 நாள் முடிவுல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 425 கோடியிலிருந்து 430 கோடி வரைக்கும் வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க. இது ஒரு அசம்ஷன் நம்பர் தான். அதிகாரப்பூர்வமான தகவல் அர்ச்சனா கால்பத்தி சைட்ல இருந்து வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். தளபதி விஜயுடைய கோட் படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? எத்தனை பேர் சேர்ந்து படத்துக்கு போனீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.